அமெரிக்க அதிபர் ட்ரம்பை பீதியடைய வைக்கிற மாதிரி ரஷ்யா இப்போ ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க. ரஷ்யா சமீப காலத்தில் வெளியிட்ட ஒரு அறிக்கையில் நாங்கள் உலகோட எந்த மூலையில் இருக்கக்கூடிய கடற்படையும் இல்லை கடற்கரை ஏரியாவையும் தாக்கக்கூடிய ஒரு அணுசக்தி ஆயுதத்தை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை பண்ணியிருந்தாங்க. இந்த அணு ஆயுதத்தோட பேர் பொசைடன். பொசைடன் அப்படின்னா கிரேக்க கடவுள் அப்படின்னு அர்த்தம். அவரோட பேரை தான் இதுக்கு வச்சுருக்காங்க. இவரால் பெரிய நிலநடுக்கம் அப்புறம் கடலை கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படிலாம் நிறைய கதைகள் இருக்குது. அது உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது. இந்த மாதிரியான சக்தி படைத்த ஒரு கடவுள் அதே மாதிரி இவங்க கண்டுபிடிச்சிருக்க இந்த பொசைடனும் கதிரியக்க சுனாமியை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த அணு ஆயுதம் கடலுக்கு அடியில் வெடிச்சுது அப்படின்னா அணு ஆயுதங்களோட கதிரியக்கமும் சேர்ந்து ஒரு பெரிய சுனாமி வந்தால் அந்த ஏரியாவோட பாதிப்பு எப்படி இருக்கும்னு யோசிக்கவே முடியாத அளவுக்கு இருக்குது. இந்த அனௌன்ஸ்மெண்ட்டு ட்ரம்பை ரொம்பவே பயன்படுத்தியிருக்கு. ட்ரம்ப் பயந்தா வேலையாக என்ன பண்ணுவார், போய் ஒரு ட்விட்டை போடுறாரு. அணு ஆயுதங்கள் வச்சுருக்கிறதுல அமெரிக்கா தான் முதல் நாடாக இருக்குது, ரஷ்யா 2வது, 3வது தான் சைனா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காரு. ஆனால் இன்னும் ஒரு 5 வருஷத்தில் எல்லாருமே எங்களுக்கு ஈக்குவலாக வந்துடுவாங்க போல் அப்படின்னு சொல்லிட்டும் அவர் போட்ட அந்த ட்விட்டில் இருக்குது. இதனால் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, எங்கிட்ட இருக்கிற பழைய அணு ஆயுதங்கள் எல்லாத்தையும் நான் செக் பண்ணி அதை புதுப்பிக்க சொல்லியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்விட்டை போட்டிருக்காரு. ரஷ்யா இந்த அணு ஆயுதத்தை தயாரித்தது அமெரிக்காவை மட்டும் இல்லாமல் உலக நாடுகள் எல்லாத்துக்குமே ஒரு பயத்தை ஏற்படுத்தியிருக்கு. இதை பற்றி உங்களோட தாட்ஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இதே மாதிரி மோர் இன்ட்ரெஸ்டிங் அப்டேட்ஸ்க்கு என்னோடய பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. See you.